யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த பிரிவில் உங்களுடைய நபர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த பிரிவில் அவர்களுடைய மனது என்னவா இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா உடனே மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த பிரிவில் உங்கள் நபர்களுடைய எண்ணங்களை வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஓகே ஒரு சில விஷயத்தில் இந்த நபர்களுக்கு அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். அதே சேம் டைம் உங்களை எப்படி அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கொள்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அந்த சைடில் இருந்து பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு வந்து நீங்கள் வேணும், உங்கள் கூட ஒரு டைம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் கூட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அதுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருந்திருக்காது. அதாவது இந்த நபர்கள் உங்களை ஈர்க்கணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஸ்டெப்பிலெல்லாம் ஏதோ ஸ்டெப் எடுத்துகிட்டு அதை முழுமைப்படுத்த முடியாமல் பின்னோக்கி வந்துடுற மாதிரியே இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அதே சேம் டைம் நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் நபர்கள் வந்து உங்களை உணர்றாங்களாம். ஓகே, ஆனால் உங்ககிட்ட வந்து பேச தான் முடியலை, பட் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு நான் உணர்றேன். ஏதோ ஒரு வழியில் இந்த நபர்களை நீங்கள் தான் வந்து கதைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருக்காம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சைடில் இருந்து உங்களை பார்க்க தான் செய்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க, ஆனால் மனம் திறந்து பேசாமலும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் ஃபீலிங் வந்து இன்னுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் இந்த நபர்களோடு சேர்ந்து போன இடங்கள், சேர்ந்து போன விஷயங்கள், கதைச்ச விஷயங்கள் இதெல்லாமே இந்த நபர்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனாலேயே உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்றதுனாலே இந்த நபர்களுக்கு உங்களை மிஸ் பண்ணுற உணர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களை மிஸ் பண்ணக்கூடிய அந்த நினைவுகள், நீங்கள் கொடுத்த பொருட்களாக இருக்கலாம், இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கின பொருட்களாக இருக்கலாம், அட்லீஸ்ட் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்ட ஒரு சாங்காக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஞாபகப்படுத்தி அந்த ஞாபகங்கள் மூலமாக நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்கள் வந்து இங்கே தவறாக புரிஞ்சுகிட்ருக்காங்க. நீ வந்து என்னோட இருக்கக்கூடிய காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உடம்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட அது இந்த நபர்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதனால தூரமாக நின்று உங்களை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, ஆனால் முழு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இங்கே காணும். ஓகே, முழு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு பயமாக கூட இருக்கலாம். இது ஏதோ ஒரு இடத்துல நான் உன்னை தேடுறேன், நீ இல்லைங்கிறத நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சில நபர்கள் இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஓகே, ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி, மிஸ்ஸிங் ஃபீலிங், அதாவது நான் உங்ககிட்ட பேச முடியலை இந்த நேரம், என்னோட ஆசைகளை உங்ககிட்ட தெரிவிக்க முடியல அப்படின்னு ஏங்கியே இந்த நபர்கள் உங்களோட எக்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவர்களோட ஸோ அவர்களுடைய எக்ஸோட இந்த நபர்கள் கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காம். ஓகே, ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் இந்த இடத்துல என்னோடய எக்ஸு கூட ஒரு ட்ராவல் பண்ணலான்னு இருக்குன்னு இப்படியும் யோசிக்கிற நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி தான் இந்த நபர்களுக்கு இப்போ தேர்ட் பார்ட்டியே இல்லை அப்படின்னா கூட உங்களை ரொம்பவே அதிகமாக மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லை, அதுக்கான முயற்சிகள் இல்லை, அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியலை அப்படிங்கும் போது இந்த நபர்கள் யார்கிட்ட இந்த ஃபீலிங்ஸை காட்டுறது அப்படின்னு தெரியாமல் இங்கே ஒரு சில நபர்கள் தேர்ட் பார்ட்டி கூட கமிட் ஆகியிருக்கலாமா. ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் அந்த டைமில் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஸோ அதனால நான் இந்த இடத்துல மீண்டுமே என்னுடைய எக்ஸோட போயிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கலாமா அப்படின்றத யோசிச்சுருக்கேன். ஒரு சிலர் வந்து தொடங்கியிருப்பாங்க, ஒரு சில நபர்கள் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடம் நமக்கு ரிலாக்ஸ் தரக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இது உடல் ரீதியாக, மன ரீதியாக, என்ன வார்த்தைகள் ரீதியாக கூட இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட எனர்ஜி பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்கள், ஒரு சில நபர்கள் ஒரு பேச்சுவார்த்தை இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சில நபர்கள் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்க்கறதுக்கும் கூடும். ஓகே, ஸோ அது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களையும் பொறுத்து மாறுகிறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகே, ஃப்ளாட் எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது தான். ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் இல்லை அப்படிங்கும்போது கூட இன்னொரு நபர்கள்கிட்ட போய் வலிகிறது, இன்னொரு நபர்கள்கிட்ட போயிட்டு கதைக்கிறது, அந்த இடத்துல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இன்னொரு நபர்களோட அட்டென்ஷன் எடுக்க பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் இல்லாத
விஷயம்தான் இவர்களுக்கு இன்னொரு விஷயம் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற பேஷனை வந்து தூண்டி விடுது அப்படிங்கலாம். ஓகே, நீங்கள் இந்த நபர்களுக்கு கொடுத்த ஃப்ரீடத்தை இந்த நபர்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த சைடில் இந்த நபர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக நீங்கள் டைம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் வந்து அதையே வச்சுக்கொண்டு ஏதோ வேறு ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய விஷயம்லாம் உங்கள் நபர்களுக்கு இந்த பிரிவில் சொல்லணும்னா நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறேன். ஓகே, எல்லா டைமும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதாவது இந்த நபர் என்னை விட்டு மூவ் ஆக்கி போயிட்டாங்க, இந்த நபர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால என்னுடைய புதிய வாழ்க்கையை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தவறான புரிதல் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க வந்து பார்க்குறாங்க, உங்களோட சைட்லேருந்து எந்த ஒரு செய்கையும் வரலை, மேபி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு. அவங்க அந்த எடுத்து வச்ச டைமுக்குள்ளே நீங்கள் பேசலாம் அப்படின்னு உடனே இந்த நபர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏக்கமாக அதிகமாக வருது, மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக வருது. ஓ, இவங்க வந்து இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டாங்களா, இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாங்களா, அப்போ நான் ஏன் எனக்கான இன்னொரு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களை வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கமிட்மெண்ட்டாக தள்ளுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேயா, ஸோ நீங்கள் ஏதாவது தவறான முடிவுகளை இந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை தவறான பாதைக்கு உங்கள் நபர்களை வந்து ட்ரிகர் பண்ணி விடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி அந்த நபர்கள் வந்து தவறாக தான் புரிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ தவறாக எடுத்துக்கொண்டு அவங்க வேறு திசைக்கு வந்து திரும்பக்கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல 6 ஆஃப் பெண்டகல்ஸ் வந்துருக்கு. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அன்பு இருக்குது அப்படின்னாலுமே அதை சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். அல்லது ஒரு இடத்துல ஒரு அன்புக்கான ஒரு சரியான நியதிகள் கிடைக்கல, சரியான விஷயங்கள் கிடைக்கலாம் அப்படிங்கும்போது அது இன்னொரு நபர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து ஒருத்தர் மேலே இல்லை அப்படிங்கும்போது இன்னொரு நபர்கிட்ட அந்த ஃபோக்கஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த பிரிவு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உங்கள் நபர்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏற்படக்கூடிய அந்த காயங்கள்கள்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதை திருப்பு முனையாக எடுத்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ அதை திருப்பு முனையை நீங்கள் எடுத்துகிட்டு வரல, இன்னும் அதையே நடந்த விஷயங்களை தான் பிடிச்சிட்ருக்கீங்க, இல்லை அந்த நபர்கள் பிடிச்சிட்ருக்கலாம். ஓகே, ஆனால் அந்த நபர்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு சரியான தெளிவை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நபர்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அதில் ஒரு திருப்பு முனையை எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை. சில விஷயத்த பேசி அதுக்கான முடிவு எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்றதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை அப்படிங்கும்போது இவர்களுடைய செய்கையை வந்து வேறு மாதிரி வேறு திசைக்கு திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்பு அப்படின்ற விஷயம் உங்கள் மேலே இருக்கலாம். அதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு காதலை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்றதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த செகண்டுக்கு வந்து நீங்கள் தப்பாக ஏதாவது கைடன்ஸ் எடுத்துக்கூட தப்பாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து சரியான முறையில் கைட் பண்ணுறாங்களா, இல்லை உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் உங்களை கைட் பண்ணுதானா, இல்லை உங்களோட தேவை வேறு ஏதாவது இருக்குது, ஆனால் நீங்கள் செய்கிற செய்கையும் உங்கள் எண்ணங்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய தேவைக்கு பொருந்தக்கூடிய மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இல்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, நீங்கள் பார்த்த விஷயம், செஞ்ச விஷயம், இல்லை உங்களுக்கு யாராவது கைட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது தவறுதலாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை தவறுதலாக நீங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களுடைய பாதையை வேறு திசைக்கு திருப்புது. ஓகே, ஸோ அது நான் கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களோட நபரோட இணையறதுக்கான ஒரு வழியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. ஏதோ ட்ரிகர் பண்ணி விடுறாங்க, அந்த ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்க, அதனால இந்த காதலை வந்து மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அதுதான் மிஸ் பண்ண போகிறீங்க. அப்போது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஞாபகம் வந்து வேற ஒருத்தர் கைகளில் போய் சேர்ந்துடும். உங்களுக்கே கிடைக்கப்பட்ட விஷயம், உங்களுக்கே படைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னொரு நபரோட அந்த கைகளில் போய் விழலாம். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தடைகளை வந்து 2 of Wands வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, தடைகளை வந்து க்ரியேட் பண்ணிடுறீங்க. நீங்கள் அந்த எதிர்பார்ப்பிலே வச்சுட்டு, அதாவது அவங்களே பண்ணட்டும் ஓகே அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி அந்த விடுற அந்த இதை தான் வேற ஒரு நபர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் நபர்கள் வந்து திருந்திடலாம், புரிஞ்சு கொள்ளலாம், மாற்றி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு பண்ணுற விஷயங்களை யாரோ ஒரு விஷயம் வந்து தவறாக
எடுத்துக்கொண்டு தவறான முறையில் உங்கள் நபர்களை வழிநடத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த நபர்களோடு தொடரணும் அப்படின்னா நீங்கள் சரியான வழியை கண்டுபிடிக்கிறது வந்து சரியாக இருக்கும். ஓகே, தவறான விஷயங்கள் இல்லை தவறான நண்பர்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்குறது, ஷேர் பண்ணிக்கொள்வது, அவங்க கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் எல்லாம் உங்களை குழப்பி விடுது. அதாவது உங்களுக்கு தேவையான விஷயம், யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு படைச்ச விஷயம், அதாவது இந்த நபர் உங்களோட சோல்மேட் அண்ட் ட்வின் ஃபிலிமாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்குன்னு படைக்கப்பட்ட விஷயங்கள் என்னுடைய கைகளை தாண்டி போகுது அப்படின்னா இந்த விஷயம் அகெயின் கிடைக்கிறதுக்கு அதோட கர்மாலாம் அனுபவிச்சுட்டு, இல்லை நீங்கள் ஏதாவது கர்மா இருக்குது அப்படின்னாவே அதெல்லாமே அனுபவிச்சுட்டு அகெயின் தான் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த நபர்கள் கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை தாண்டி இந்த நபர்கள் விலகி போகிற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் ரொம்பவே இந்த காதலுக்கான ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கான குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓகே ஸ்டெப் எடுக்கிறது நல்லதாக இருக்கும். உங்களுடைய பொருட்களை நீங்கள் தான் தக்க வச்சுக்கொள்ளணும். ஓகே, ஸோ அந்த உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னாலுமே நீங்கள் அதை விட்டுறாமல் என்னுடையவள் அப்படின்னு நீங்கள் அந்த கத்தி எடுத்துகிட்டு கிளம்புனீங்கன்னா தான் சரியாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்களோ அந்த ரீதிக்கு உங்களுடைய கைகள்லேருந்து இது தட்டப்பட்டு பறிக்கப்படும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கூட நான் சொல்லலை. இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ஒருவரால் பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதனால தான் நீ கத்தியோட கிளப்புறதுக்கு ரெடியாகிரு, நீ கத்தியோட போராடுறதுக்கு ரெடியாகிரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த கைடன்ஸை தான் டிவைன் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிவில் உங்கள் நபர்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சிச்சுவேஷன் வந்து 2 பக்கமுமே பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதாவது உங்களுடைய கைகள்லேயும் தவறுகள் நடந்திருக்கலாம், அதே சேம் டைம் அவர்களுடைய கைகளிலேயும் தான் தவறுதல் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ 2 பேர்லேயுமே உங்களையும் அவங்க குறை சொல்லலாம், அதே மாதிரி அவங்களையும் அவங்க குறை சொல்லலாம். அவங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நபர், உன்னை நான் வந்து என்னோட தாய் மாதிரி பார்க்குறேன், உன்னை வந்து அந்த இடத்துக்கு நிகராக நான் வச்சு கொண்டிருக்கேன், என்னுடைய லைஃப்பில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற இடத்துல தான் இந்த நபர்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இது தேர்ட் பார்ட்டி அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்கள் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள், அவர்களுக்கு கைட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லை அவர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் பண்ணி இல்லைங்க ஒரு விஷயத்த கூட இருக்கிற மாதிரி சொல்லி ஏதாவது ட்ரிகர் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து அவர்களை தள்ளி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அங்கே ட்ரிகர் பண்ணுறது அந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது, ஏற்கனவே உங்கள் 2 பேத்துக்குள்ளே காயம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதை போய்ட்டு உங்கள் நபர்கள் கூட தேர்ட் பார்ட்டி கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வச்சுட்டே இந்த நபர்கள் மெதுவாக உங்கள் நபர்களை ட்ரிகர் பண்ணி இன்னொரு திசைக்கு திருப்புற மாதிரி தான் இருக்குது. அது என்னத்துக்காக திருப்புறாங்க அப்படின்னா உங்கள் நபர்களை தக்க வச்சுக்கொள்றதுக்கான விஷயமாக கூட இருக்கலாம், அல்லது இந்த நபர்களை உங்கள்கிட்ட இருந்து பிரித்து அவங்க சொந்தம் கொண்டாடுறதா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஃபார் வான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு செலிப்ரேஷனை சொல்லுது. ஓகே, த லேடி ஆஃப் கிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காதலை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து நல்லவங்க கிடையாது. ஸோ இன்னொரு நபர்கள்கிட்ட இருந்து பிரித்து அந்த நபரை வந்து காதலிக்கக்கூடிய நபர்கள். ஓகே, இன்னொரு நபர்கள்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக ஒரு டெவில் எனர்ஜி கூட வச்சுக்கொள்ளலாம். இந்த நபர்கள் ஒரு நபரை வலுக்கட்டாயமாக அந்த இடத்துலேருந்து பிரித்து தகர்த்து கூட்டிகிட்டு வந்து இங்கே தக்க வச்சுக்கொள்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆண் பார்க்குறீங்கன்றாலும் சரி, ஒரு பெண் பார்க்குறீங்கன்றாலும் சரி, உங்கள் நபர்களை பிரித்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு லேடி தான் இவங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த இது லவ் எனர்ஜியில் வராது, இது வந்து செல்ஃபிஷ் எனர்ஜி உண்டு. ஓகே, ஸோ அதை அங்கேருந்து பிடுங்கி நான் அங்கே வந்து வச்சுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் காதலை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல ஒரு திருமணத்துக்கு நான் எடுத்துக்கொண்டு போகிறேன், இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு நான் அதை பொருத்தக்கூடிய மாதிரி பயன்படுத்தி கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க மாற்றங்கள் நிகழ்த்த வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போக நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த லவ் எனர்ஜியை வந்து இவங்க தக்க வைக்க நினைக்கலாம், இந்த லேடியோட எனர்ஜி. ஓகே, ஸோ அதே சேம் டைம் எங்கள் ஃபைட்டிங் எனர்ஜி நிறைய குழப்பங்கள், உங்கள் நபர்களுக்கு கூட 2லேருந்து யாரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் குழம்பிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல தன்னை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பக்கம், இந்த இடத்துல தான் தக்க வச்சு கொண்டிருக்க காதல் ஒரு பக்கம் அப்படின்னு உங்கள் நபர்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணுறது எது தனக்கு வேணும் அப்படின்றது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஓகேயா, ஸோ இந்த
வீணா போச்சோனுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். இல்லை நீங்கள் வைக்க மறுக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீணா போச்சோன்னு வந்து திருப்ப திருப்ப அந்த காதல் வந்து ஒரு இடத்துல இருக்காது. அந்த நபர்கள் வருவாங்க, பேசுவாங்க, ஜாலியாக 2 மாதத்துக்கு இல்லை ஒரு 2 கிழமைக்கு இருப்பாங்க, ஒரு 2 நாள் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி எனர்ஜிஸ் வந்து மாறுபடும். அப்போ 2 நாள், 2 கிழமை, ஒரு 2 ஹவர் கூட இருக்கலாம். அவங்க கூட ஜாலியாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. பட் அடுத்த செகண்ட் வந்து இந்த நபர்கள் காணாமல் போயிடுறாங்க. அந்த பழைய காதல் வந்து காணாம போயிடும். எதுக்கு இந்த நபர்கள் வர்றாங்கன்னு தெரில, எதுக்கு ஸ்டே பண்ணுறாங்கன்னு தெரில, எதுக்கு அந்த காதலுக்கு வந்து சாரி கேட்டு இப்போ நான் மாற்றிக்கொள்கிறேன், என்னையை மாற்றிக்கொள்கிறேன், புதுப்பிச்சு கொள்கிறேன் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீலா போச்சோன்னு வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இது திருப்ப திருப்ப ஒரே விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகி நடக்கும், அல்லது வழிகள் மாறி வேறு திசைக்கு உங்கள் நபர்கள் வந்து தள்ளப்படுவார்கள் அல்லது இழுக்கப்பட்டு போவார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, டிவைன் வந்து இதுதான் சொல்கிறாங்க. இந்த பிரிவில் இந்த செகண்டில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியாக என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஓவர் லைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதையும் பண்ணலாம். இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.